குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சற்று முன் பேசியதை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதை ஒரு மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது அவசியமானது, அவசரமானது. அப்படி இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அதன் பிறகு நாங்கள் கூடி, எங்களுடைய கூட்டமைப்பு கூடி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். தொடர் போராட்டங்கள், ஏதோ ஒரு போராட்டம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் செல்வகுமார் ரெடியா? எல்லாமே இங்க மேடையில நம்ம மூர்த்தி அவர்கள் எல்லாமே யார் சொன்னா போதும். இது ஏதோ சும்மா சின்ன அறிவிப்புலாம் கிடையாது. இது சமூக நீதி போராட்டம். இதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணா நாங்க போவோம். அதனால உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று அறிக்கை விட்டிருக்கின்றார்கள், கோரிக்கை விட்டிருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். எல்லா கட்சியும், இவங்க கூட்டணி கட்சியும் சரி. அதனால இதை இன்னும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழக மக்கள் முன்னேறுவார்கள், தமிழகம் முன்னேறும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.